சுந்தரவள்ளி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நியாயம் தர்மம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? இப்ப முக்கியம் அவளோட விருப்பம் மட்டும்தான். அவ பதில் சொல்லட்டும். இங்க பாரு, இப்போ இங்க நீ கொடுக்க போற உன்னோட பதில் தான் உன் வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது. இதுக்கப்புறம் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா போய் வாழ போறியா, இல்ல இங்க அடிமையா இப்படி காலம் பூரா ஒரு வாழ்க்கைய வாழ போறியான்னு நீ சொல்ல போற பதில்ல தான் இருக்கு நந்தினி. இங்க பாரு, இப்ப மட்டும் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே செல்லாது, இப்ப நடக்க போறதும் எதுவும் செல்லாது. நேரா கோர்ட்டுக்கு போறோம். இந்த இந்த விவாகரத்து பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமா உன் குடும்பத்தோட போய் வாழலாம். என்ன சொல்ற நந்தினி? என்ன ஆசை காட்டுறீங்களா? அவளோட பலவீனத்துல அடிக்க பாக்குறீங்களா? என்னவோ ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதையாவே இருக்கே இது. மருமகளோட சந்தோஷத்துக்காக உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற அப்படியே மகாத்மா மாமியார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு, உங்களோட உள்ள அர்த்தம் என்ன, வெளி அர்த்தம் என்ன, இங்க எல்லாருக்குமே நல்லா தெளிவா தெரியும். என்ன? கரெக்ட் தான்ப்பா, எல்லாருக்கும் தெரியும் தான். நீ என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. இப்போ அத பத்தி கவலைப்படுற சுந்தரவள்ளி நான் இல்ல. இங்க இப்ப அவளோட கருத்து தான் முக்கியம். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும். அவ ஒரு முடிவெடுத்தா அவ வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா இருக்கும். அதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். நந்தினி, நீ சொல்லு. என்ன சார், நாங்க எல்லாரும் பேசும்போது எதுவும் பேசாதன்னு சொன்னீங்க, எதுவும் சொல்லாதன்னு சொன்னீங்க. ஏன் இவங்கள மட்டும் நீங்க தடுக்க மாட்டீங்களா? மேடம், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க மேடம். அவங்க சொந்தமா முடிவெடுக்கணும். யா ஆஃப் கோர்ஸ் சார், அவங்க தான் சொந்தமா முடிவெடுக்கணும். நான் தலை இல்ல சார். மா, ஒரு பொண்ணு தானே இன்னொரு பொண்ணுக்கு குரல் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் இப்போ உனக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கேன். பொறுமையா பார்த்து முடிவெடு. ஏன்னா இப்ப எடுக்கிற முடிவு தான் காலா காலத்துக்கு உன் கூட வரும். சரியா? நந்தினி, இங்க பாரு, நீ எதுக்கும் பயந்துராத, புரியுதா? எந்த ஆசை வார்த்தைக்கும் நீ மயங்கிறாத. இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி இதுக்கு முன்னாடி பேசும்போது நான் என்ன சொன்னேன், டாடி என்ன சொன்னாரு, நீ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடு. என்ன நந்தினி, ஏன் அமைதியாவே இருக்க? ஒரு மாதிரி படபடன்னு இருக்குக்கா, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ நந்தினி, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. இத பாத்தியா? பொதுவா ஒரு விஷயத்துல உன்னால முடிவெடுக்க முடியலன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? திருவோல சீட்டு போட்டு தானே முடிவெடுப்ப. இந்தா, இப்ப நீ அதே மாதிரி முடிவெடு. ஓகே, இந்தா, உன் கருப்பு சாமிக்கிட்டே நீ உத்தரவு வாங்கிக்கோ. இங்க பாரு நந்தினி, அதுல எந்த முடிவு வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உனக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா இத புடி, நான் காட்டுறேன் பாரு. இந்தா, ஓகேவா? ஓகேவா? டேய் சூர்யா, இப்ப எதுக்குடா இதெல்லாம்? பரவாயில்ல டாடி, எப்படி வந்தாலும் வரட்டும் டாடி. சாமி என்னதான் நினைக்கிறாருன்னு எனக்கும் தெரியணும் டாடி. ஒருவேளை விபூதி வந்துருச்சுன்னா? பரவாயில்ல டாடி, அது சாமி முடிவுன்னு நான் ஏத்துக்கிறேன். நந்தினி அவளோட ஊருக்கே போறதா இருந்தாலும் போட்டும் டாடி. என்னடா, ஒருவேளை குங்குமம் வந்துச்சுன்னா? அடுத்த செகண்டே ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் தான். புடி நந்தினி. என்ன நந்தினி பாக்குற? இந்த திருவோண சீட்டை போட்டு பாரு. சரிம்மா, அதான் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல்ல, இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீட்டை போட்டு எடு. கருப்பா, என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டியே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல முடிவா பார்த்து சொல்லு. நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன்.
பாரு கருப்பு ப்ரோவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சார், எங்க சார் சைன் பண்ணணும்? மச்சான் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த மாலையை மாத்திக்க மச்சான். இந்த புடி மச்சான். ஓகேடா. தங்கச்சி கழுத்துல போட்டுடு. ஓகே போடலாமா? இப்ப போடலாமா போடு சார்? மச்சான். ரெடி? போடு. போடலாம்ல? இந்தா போடு போடு. கையெழுத்து போடலாமா? போடுமா. எப்படிமா இது நடந்துச்சு? நீங்க இருக்கும்போது உங்க கண்ணு முன்னாடி நீங்க எப்படிமா அந்த ரெஜிஸ்டர் மேரேஜை நடக்க விட்டீங்க? இது நாள் வரைக்கும் அவளுக்கு இந்த வீட்ல ஒரு பிடிமானமே இல்லாம இருந்துச்சு. எப்ப வேணாலும் நாம விரட்டி அடிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எல்லாமே சட்டப்படி ஆயிடுமேமா. இனி நாம ஒண்ணுமே பண்ண முடியாதே.